السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. عليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن أول بيت ولي للناس للذي ببكة مباركا وهدى للعالمين. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن هذا البلد حرمه الله يوم خلق السماوات والأرض، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நம் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அஹ்தாபுகள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், குறிப்பாக சங்கைக்குரிய இந்த ஜும்மாவுடைய நன்னாளிலே நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பொதுவாகவே சில விஷயங்களை விட சிலதை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான். மாதங்களில் சில மாதங்களை சிறப்புப்படுத்தியிருக்கிறான். வாரங்களில் ஜும்மாவுடைய நாளை சிறப்புப்படுத்தியிருக்கிறான். இடங்களில், ஊர்களில் மஸ்ஜிதை சிறப்புப்படுத்தியிருக்கிறான். நபிமார்களில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை சிறப்புப்படுத்தியிருக்கிறான். இப்படி ஒவ்வொரு விஷயங்களை பார்க்கும் பொழுதும் அதில் ஃபضلنا بعضهم على بعض, சிலதை விட சிலதை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே கூறுகிறான். அந்த வரிசையிலே பார்க்கும் பொழுது உலகில் உள்ள அனைத்து மஸ்ஜிதுகளை விட, அனைத்து ஊர்களை விட அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்தி வைத்தது மக்கா என்கிற அந்த பூமியை. மக்கா என்ற புண்ணிய பூமியையும் அதில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராமை உலகில் உள்ள அனைத்து மஸ்ஜிதுகளை விட சிறந்த மஸ்ஜிதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். ரப்புக யக்லுகு மா யஷாஉ வ யஃப்தார், அல்லாஹு தஆலா அவன் நாடியதை படைக்கிறான், அவன் நாடியதை தேர்வு செய்கிறான் என்று திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அந்த வரிசையிலே கஅபத்துல்லாவையும் மஸ்ஜிதுல் ஹராமையும் அது இருக்கக்கூடிய புண்ணிய பூமியான மக்காவையும் அகில உலகத்திலே ரப்புல் ஆலமீன் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அந்த கஅபத்துல்லா உலகம் முழுவதும் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் முதல் தவாஃப் என்ற அந்த முக்கியமான அமல் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு பூமி. கியாமத் நாள் வரை அதனுடைய தவாஃபினுடைய நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறக்கூடிய பூமி கஅபத்துல்லா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், தவாஃப் என்பது இந்த பூமியினுடைய இருப்பிடம். தவாஃப் இல்லை என்றால் பூமி இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தவாஃபை குறித்து ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்ப்போம். அன்பானவர்களே, சங்கைக்குரிய துல்காதாவுடைய மாதத்தினுடைய 2வது ஜும்ஆவில் இருக்கக்கூடிய நாம் கடந்த வாரத்திலே ஹஜ்ஜை குறித்து, ஹஜ்ஜினுடைய முக்கியமான சில அமல்களை குறித்தும், ஹஜ்ஜின் மீது ஏற்பட வேண்டிய ஆசைகளை குறித்தெல்லாம் சில செய்திகளை நாம் சிந்தித்தோம். இந்த வாரம் அந்த ஹஜ்ஜினுடைய முக்கியமான விஷயங்களிலே குறிப்பாக புனித சின்னமாக இருக்கக்கூடிய, அதிலே முக்கியமாக இருக்கக்கூடிய மக்காவையும் மக்கா தாங்கி இருக்கக்கூடிய கஅபத்துல்லாவையும் குறித்த சில சிந்தனைகள், அதனுடைய மகிமைகள், அதனுடைய மகத்துவங்களை இந்த ஜும்ஆவிலே நாம் சிந்திப்போம்.
அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா பயனுள்ள செய்திகளை பேசுவதற்கும் அதை கேட்பதற்கும் வாழ்க்கையில் அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அன்பானவர்களே, இந்த மக்கா என்ற பூமிக்கு சில பெயர்களை திருக்குர்ஆன் சொல்கிறது. நமக்கு பிரபல்யமாக தெரிந்தது மக்கா. மக்கா என்று திருக்குர்ஆனில் வருகிறது, பக்கா என்று வருகிறது. பக்கானா மக்காவுடைய பழைய பெயர். சென்னைக்கு பழைய பெயர் மெட்ராஸ் என்ற மாதிரி மக்காவுடைய பழைய பெயர் பக்கா. திருக்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பக்கா என்று கூறுகிறான். இன்னொரு பெயர் இருக்கிறது, உம்முல் குரா, ஊர்களின் தாய், அனைத்து ஊர்களின் கிராமங்களின் தாய் என்று பல்வேறு பெயர்களை ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே இந்த மக்காவுக்கு சொல்கிறான். ஆனால் என்னன்னா, சொல்லப்பட்ட 3 பெயர்களான மக்கா, பக்கா, உம்முல் குரா, இது எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட என்ன அர்த்தம்னா, தாய் என்ற அர்த்தம், கரு என்ற அர்த்தம், மூலப்பொருள் என்ற அர்த்தம். இந்த உலகத்தினுடைய மூல இடமாக இருக்கக்கூடியது கஅபத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய இடம் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த எலும்புக்கு இருக்கக்கூடிய மஜ்ஜை இருக்கிறது அல்லவா, அதனுடைய அர்த்தத்தை உள்ளதுதான் இந்த மக்கா என்று சொல்கிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா திருக்குர்ஆனிலே அவனுடைய புனித சின்னங்களை எல்லாம் கூறுகிறான். புனித சின்னங்கள், ஷஆயிருல்லா என்று சொல்வார்கள். ஷஆயிருல்லா என்றால் அல்லாஹ்வுடைய சின்னங்கள். அந்த சின்னங்களை நீங்கள் இழிவுபடுத்த வேண்டாம், அந்த சின்னங்கள் உங்களுடைய தக்வாவை மேம்படுத்தும் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த சின்னங்களை குறித்து ரப்புல் ஆலமீன் சொல்லப்படும் பொழுது நிறைய சின்னங்கள் இருக்கிறது. பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய சின்னம், முஸ்லிம்கள் தொழுகுவது அல்லாஹ்வுடைய சின்னம், முஸ்லிம்கள் அணியக்கூடிய தொப்பி அல்லாஹ்வுடைய சின்னம். இப்படி அல்லாஹ்வுடைய சின்னம் என்று பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லா அல்லாஹ்வுடைய சின்னத்திற்கும் முதன்மையானது என்னன்னா கஅபத்துல்லா. கஅபத்துல்லாவை போன்ற ஒரு அல்லாஹ்வுடைய சின்னத்தை நாம் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட கஅபத்துல்லா இருக்கக்கூடிய பொதிந்திருக்கக்கூடிய அந்த பூமி மக்கா. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சில முக்கியமான இடங்களிலே சத்தியம் செய்வான், முக்கியமான பொருட்களிலே சத்தியம் செய்வான், முக்கியமான நேரங்களிலே சத்தியம் செய்வான். அப்படி மக்காவை குறித்து 2 இடங்களிலே சத்தியம் செய்கிறான். ரெண்டுமே நமக்கு தெரிந்த ஆயத்து. ஒன்று சூரத்துல் பலதிலே வரக்கூடிய லா உக்ஸிமு பிஹாதல் பலத், மக்காவுடைய பூமியின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மக்கா பூமியை சிறப்புப்படுத்தி அதன் மீது சத்தியம் செய்து சில செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுகிறான். ரெண்டாவது ஒன்று வத்தீனி வஸ்ஸைத்தூன் வத்தூரி சீனின் வஹாதல் பலதில் அமீன், நிம்மதி தரக்கூடிய நிம்மதியான இந்த பூமியின் மீது, எது அதுதான் மக்காவின் மீது சத்தியமாக என்று சொல்லி அந்த சூரத்து தீனிலே சில செய்திகளை அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இப்படி திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா மக்காவினுடைய சிறப்புகளை அவன் சத்தியமிட்டு பல்வேறு இடங்களிலே கூறுகிறான். அன்பானவர்களே, மக்காவிற்கும் மதீனாவிற்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கிறது. மதீனா அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு சிறப்பு பெற்ற பூமி. மக்கா அப்படி அல்ல. அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன ஹாதல் பலத, இந்த மக்கா பூமி இருக்கிறது அல்லவா, ஹர்ரமஹுல்லாஹு யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலிருந்தே அல்லாஹ் தஆலா இதை புண்ணிய பூமியாக, கண்ணியமான பூமியாக அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பிறகு அல்ல, அதற்கு முன்பு பல்லாயிரம் நபிமார்கள் அங்கு வந்திருக்கிறார்கள். பல்லாயிரம் நபிமார்களை தாங்கிய பூமி, அவர்கள் வந்து சென்ற பூமி. அல்லாஹ் தஆலா வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த பூமியை, மக்கா பூமியை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்னைக்கு அது ஒன்றும் இல்லை, வெறும் பாலைவன காடு, பாலைவனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் நிறைய ஊரில் இருந்தாங்க. இப்போ மக்காவுக்கு வராங்க அல்லாஹ்வுடைய உத்தரவில். வந்து ஒன்றுமே சொல்லலை. மனைவி ஹாஜரா அம்மா, மகன், குழந்தை 2 பேரையும் அங்கே விட்டுட்டு போகிறாங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, எங்கே விட்டுட்டு போகிறீங்கன்னு. பதில் சொல்லலை. மறுபடியும் கூப்பிட்டு கேட்குறாங்க, எங்கே விட்டுட்டு போகிறீங்க.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்லாமல் நகர்கிறார்கள். தெளிவு பெற்ற அந்த ஹாஜரா அம்மா கேட்கிறார்கள், அல்லாஹு தாலா தான் ஏவினானா? அல்லாஹு அமரக பிஹாதா, எங்களை இங்கே விட்டுட்டு போக சொல்லி அல்லாஹ் உங்ககிட்ட சொன்னானா? ஏன்னா கேள்வி கேட்குறாங்க, பதிலே சொல்லாமல் அவர் போயிட்டு இருக்கிறார். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல மனைவி ஹாஜரா அம்மா கேட்கிறார்கள், அல்லாஹ் உங்களை இந்த மாதிரி எங்களை விட்டுட்டு போக சொன்னானான்னு கேட்குறாங்க. ஆமான்னு பதில் சொன்னதுக்கு அப்புறம், அப்படின்னா அல்லாஹ் எங்களை வீணடிக்க மாட்டான், நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்று. அந்த பூமியிலே சுற்றி ஒரு மரம் இல்லை, எதுவும் இல்லை, வெறும் காடு, வெறும் பாலைவன காடு. அப்பேற்பட்ட பூமியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனைவியையும் ஒரு பிள்ளையையும் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே விட்டு செல்கிறார்கள். அந்த அம்மா சொல்லக்கூடிய வார்த்தை என்னது? இதன் அப்படி அல்லாஹ் தான் எங்களை விட்டுட்டு போக சொன்னான்னா அல்லாஹ் எங்களை வீணடிக்க மாட்டான், நீங்க தாராளமா போயிட்டு வாங்கன்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்கிறார்கள். ஒரே ஒரு தட்டு பேர்ச்சம்பழம், ஒரு குடுவையிலே தண்ணீர், இதை தவிர வேறு எதுவும் இல்லை. பாலைவனம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அந்த மக்கா என்ற பூமியை செழுமைப்படுத்துகிறான். நாட்கள் நகர்கிறது. ஜுர்ஹூம் அப்படின்ற ஒரு கூட்டம் பயணத்துக்காக வருகிறது. பயணத்துக்காக போயிட்டு இருக்கிறாங்க. பாலைவனத்தை பொறுத்தவரை பயணத்திற்காக செல்லக்கூடியவர்கள் எந்த இடத்துல பறவைகளுடைய வட்டம் அதிகமாக இருக்குதோ அங்கே தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக இவங்க இருக்கக்கூடிய ஹாஜிராமா இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பறவைகளுடைய ஏமாட்டம் அதிகமாக இருக்குது. பறவைகள் வட்டமிடுகிறது. அதனால ஜுர்ஹூம் கோத்திரத்தினர்கள் ஒரு பயண கூட்டம் வருகிறது. வந்து அந்த அம்மா கிட்ட விஷயத்தை சொல்லி பர்மிஷன் கேட்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் இங்கே தங்கலாமா? இந்த இடத்துல தண்ணி இருக்குது, பறவைகள் இருக்கிறது, அப்போ தண்ணி இருக்கணும், நாங்கள் தங்கலாமான்னு கேட்குறாங்க. அப்போது அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா ஹாஜரா அம்மாவிடத்திலே உத்தரவு தராங்க, தருங்கிறதுக்கு அனுமதி தராங்க. அதுக்கப்புறம் முதலாக மக்காவுக்கு குடி போனவர்கள் தான் ஜுர்ஹூம் கோத்திரத்தினர். அதனால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, இஸ்மாயில் ஜுர்ஹூம் கோத்திரத்தை சார்ந்தவர்ன்ற பெயர் இருக்குது. அந்த பூமியிலே முதலில் குடி போனவர்கள் ஜுர்ஹூம் கோத்திரத்தினர்கள். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா வைக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பயணிகள் வருகிறார்கள். அதற்கு பிறகுதான் மக்கா பிரபல்யமாகிறது. இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியை விட்டு செல்லும் பொழுது 3 துஆக்களை செய்கிறார். 3 துஆ திருக்குர்ஆன்ல வருகிறது. அந்த 3 துஆவையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்தான். முதல் துஆ, வஇத் கால இப்ராஹீம் ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, யா அல்லாஹ் இந்த பூமியை நீ நிம்மதி தரக்கூடிய பூமியாக, பாதுகாப்பு தரக்கூடிய பூமியாக இந்த மக்காவை ஆக்குன்னு கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்கன்னா, எதுவுமே இல்லை, யாரையும் நம்ப முடியாம சொந்த மனைவியும் பிள்ளையும் விட்டுட்டு போறாங்க. அப்ப அந்த பூமிக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை கேட்கிறார்கள். மக்கா பூமிக்கு நீ பாதுகாப்பை கொடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த துஆவை கபூல் செய்கிறார். அவர்களுக்கு கபூல் செய்து அவர்களுக்கு பாதுகாப்பாக ஜுர்ஹூம் கூட்டத்தை அனுப்பி வைக்கிறான். அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, கியாமத் நாள் வரை மக்கா பாதுகாப்படும். காபத்துல்லாவும் அந்த மக்காவுடைய எல்லைக்கு வெளியே இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையிலே ஒருத்தர் இன்னொருவரை கொலை செய்துவிட்டால் பழி வாங்குவதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த ஹரம் எல்லைக்குள்ள அனுமதி இல்லை. சொந்த தந்தையை வெட்டியவன், கொலை செய்தவன் காபத்துல்லாவுடைய ஹரமுடைய எல்லைக்குள் பார்க்கப்பட்டாலும் அவனுக்கு அந்த இடத்துல தண்டனை இல்லை. விலங்குகள் கொல்லப்படக்கூடாது. இப்படி அந்த பூமியை அல்லாஹு தஆலா அபயம் அளிக்கக்கூடிய பூமியாக, பாதுகாப்பு தரக்கூடிய பூமியாக காபத்துல்லாவை, அந்த மக்காவை அல்லாஹு தஆலா ஆக்குகிறான். இரண்டாவது துஆ கேட்கிறார்கள், வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், அங்கு வரக்கூடியவர்களுக்கு ரிஸ்கை நீத்தா, பழங்களிலிருந்து ரிஸ்கை தா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ. அவர்களை விட்டுட்டு போகும்போது முதல்ல பாதுகாப்பை கேட்டார்கள். அல்லாஹு தஆலா ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பை தருகிறான். இரண்டாவது ரிஸ்கை கேட்கிறார்கள், பழங்களை கேட்கிறார்கள், கனி வர்த்தங்களை கேட்கிறார்கள். இன்று வரை சரி, உலகத்தில் எங்கே இருக்கக்கூடிய எல்லா வகையான பழங்களும் மக்காவிலே கிடைக்கும். அல்லாஹு தஆலா அப்படி அனுப்பி இருக்கிறான்.
அந்த பூமியை அப்படி கபூல் செய்து வைத்திருக்கிறான். உலகத்தில் இல்லாத மற்ற இடங்களிலே விளையாத எல்லாத்தையும் அல்லாஹு தாலா அங்கு கிடைக்கும்படி அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்திருக்கிறான். அந்த பூமிக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ இது. மூன்றாவது ஒரு துஆ, இது ரொம்ப முக்கியமான துஆ. 2 துஆ கேட்டுட்டாங்க, 2 துஆவும் உடனடியாக கபூலாகிவிட்டது. ஜுர்ஹும் கோத்திரத்தினர்கள் வந்து விட்டார்கள் பாதுகாப்புக்காக. ரிசுக்கை அல்லாஹு தாலா தந்து விட்டான். ஹாஜிர் அம்மாவுக்கு பல்வேறு ரிசுக்களை ரப்புல் ஆலமீன் தந்தான். மூணாவது ஒரு துவா எதிர்காலத்துக்காக கேட்கிறார்கள். ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா, யா அல்லாஹ் இந்த பூமியிலிருந்து ஒரு ரசூலை நீ அனுப்பு. யத்லூ அலைஹிம் ஆயாத்திக, அந்த நபி எப்படி இருக்க வேண்டும்? யத்லூ அலைஹிம் ஆயாத்திக, மக்களிடத்திலே அந்த நபி உன்னுடைய ஆயத்தை ஓதி காண்பிக்க வேண்டும். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத, உன்னுடைய திருக்குர்ஆனை ஓத வேண்டும், ஹதீஸ்களை சொல்ல வேண்டும். இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நபியை நீ ஆக்கு அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள். அந்த துஆ தான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக அல்லாஹு தஆலா ஒதுக்கி செய்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் எனது தந்தையினுடைய இப்ராஹிமுடைய துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கேட்ட துஆவை அல்லாஹு தஆலா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கபூல் செய்கிறார். இப்படி பல்வேறு நேரங்களிலே அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இந்த மக்காவுடைய பூமியை பாதுகாப்பு தந்து அபயம் அளிக்கிறான். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இந்த பூமியை முதல் ஆலயம், இதற்கு முன்னாடி வேற பள்ளிவாசல்லாம் இல்லை. இன்ன அவ்வல பைத்தி, முதல் பைத், முதல் பள்ளிவாசல், உலிய லின்னாஸி லல்லதி பிமக்கத முபாரக்கா, மக்கா என்ற பூமியிலே அல்லாஹ்வை வணங்குவதற்கான, அல்லாஹ்வை தொழுவதற்கான முதல் இடமாக அல்லாஹு தாலா இந்த கஅபத்துல்லாவை ஆக்கி தந்திருக்கிறான் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், 3 இடங்களை தவிர லா தஷுத்துர் ரிஹால இல்லா இலா ஸலாஸா, 3 இடங்களை தவிர நன்மை எதிர்பார்த்து உங்கள் பயணங்களை செய்ய வேண்டாம். 3 பள்ளிவாசல், அந்த 3 பள்ளிவாசலை தவிர்த்து மற்ற பள்ளிக்கு நிறைய நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நீங்கள் செல்ல வேண்டாம். 1 மஸ்ஜிதி ஹாதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதான மஸ்ஜிதுல் நபவி, மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம், ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ், இந்த 3 இதை தவிர பள்ளிவாசல்களை தவிர மற்ற பள்ளிக்கு அதிக நன்மை என்று எதிர்பார்த்து நீங்கள் செல்ல வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். என்றால் அந்த 3 பள்ளிவாசல்களிலே நீங்கள் மற்ற பள்ளியில் தொழுவதை விட பல்லாயிரம் மடங்கு நன்மைகளை அல்லாஹ் தஆலா அங்கே தருகிறான். கஅபத்துல்லாவில் தொழக்கூடியவர்களுக்கு மற்ற பள்ளியில் தொழுவதை விட லட்சக்கணக்கான மடங்கு நன்மைகளை ரப்புல் ஆலமீன் தருகிறான். இப்படி அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இந்த புண்ணிய பூமியை அப்படி சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான். அதை கட்டிய வரலாறு நிறைய இருக்கு. அதை கட்டியவர்கள் வரலாறு நிறைய பேர் கட்டியிருக்கிறாங்க. 10க்கும் மேற்பட்ட வரலாறுகள் இருக்கிறது. முதல்ல அல்லாஹு தஆலா மலக்குமார்களை வைத்து கட்டுகிறான். வரலாறுகள் எல்லாம் நீண்டு கொண்டு செல்லும். முதல்ல அல்லாஹு தஆலா மனிதர்களை தேர்வு செய்யவில்லை, நபிமார்களை தேர்வு செய்யவில்லை, மலக்குகளை தேர்வு செய்கிறான். மலக்குகளை தேர்வு செய்து கஅபத்துல்லாவை கட்டுவதற்கு அந்த இடங்களை எல்லாம் வைக்கிறான். அதனுடைய வரலாறுகள் இருக்கிறது. அதற்கு பிறகு கட்டுகிறார்கள், நபிமார்கள் கட்டுகிறார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய காலத்தில் இருந்தது, அந்த அடையாளம் இருந்தது. இருந்தாலும் அந்த அடையாளம் அந்த வெள்ளப்பெருக்கிலே சென்று விட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் சுவரெல்லாம் இல்லை, அடையாளம் மட்டும் இருந்தது. ஆனால் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக அந்த அடையாளமும் சென்று விட்டது. இப்படி இருக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் கஅபத்துல்லாவை கட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்திலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏவுகிறான் கஅபத்துல்லாவை கட்டுவதற்கு. இது யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித, திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்றது எப்படி சொல்றானா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாவை எழுப்பிய பொழுது, ஏற்கனவே கஅபத்துல்லா இருந்துச்சு, புதுசாக அவங்க கட்டலை, ஏற்கனவே கஅபத்துல்லா இருக்கிறது. அந்த கஅபத்துல்லாவை அவர்கள் எழுப்புகிறார்கள். அடையாளம் எங்கன்னு தெரியல. அடையாளம் எங்கே என்று தெரியாமல் இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா 2 வாக்கியங்களை முதல்ல சொல்கிறான். ஒன்று, நீங்கள் கஅபத்துல்லாவை கட்டுங்க. 2வது,
வஹித்னா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல அன் தஹ்ஹிரா பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர்ருக்கஇ சுஜூத். அங்கு வரக்கூடியவர்கள், இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள், ருக்கு செய்யக்கூடியவர்கள், சஜிதா செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் சுத்தம் செய்யுங்கள் அப்படின்றான். இந்த ரெண்டு வார்த்தை, ஒன்று காபத்துல்லாவை எழுப்புங்க, இன்னொன்று சுத்தம் செய்யுங்கட்டு. காபத்துல்லாவை எழுப்புவதற்கு அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்கிறான். என்ன சுத்தம் செய்யறதுன்னு புரியல. ஏன்னா இன்னும் காபாவை கட்டலை, ஆனால் அல்லாஹு தஆலா சுத்தம் செய்ய சொல்றான். அப்போ என்ன விஷயம் என்றால், காபத்துல்லாவை கட்டுவதற்கு அல்லாஹு தஆலா கருமேகங்களை அனுப்புகிறான். எங்க இடம் தெரியல, அப்போ கருமேகத்தை அனுப்புகிறான். கரெக்டாக காபத்துல்லாவை அந்த இடத்துல மட்டும் கருமேகங்கள் இருக்கிறது. அந்த கருமேகங்கள் இருக்கும் பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்லை உருட்டிட்டு வந்து கல்லை வைக்கிறாங்க. 4 முனையில் கல்லை வைக்கிறாங்க. அந்த 4 முனை கல்லில் தான் கரெக்டாக என்ன இருக்குதுன்னா, ஹாஜராமாவுடைய காலத்தில் ஜுர்ஹும் கோத்திரத்தினர்கள் வந்து தங்கினாங்கல்ல, அந்த தங்கினவங்க அவர்கள் வைத்திருந்த சிலையெல்லாம் கரெக்டாக அந்த காபத்துல்லாவுடைய இடத்துல இருக்குது. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், அதையெல்லாம் சுத்தப்படுத்துங்க. அதையெல்லாம் சுத்தப்படுத்துகிறார்கள். அதுக்கு பிறகு காபத்துல்லாவை கட்டுகிறார்கள். அப்போ காபத்துல்லாவுக்கு முகடெல்லாம் இல்லை, 4 செவுறு இருக்கிறது. அதற்கப்புறம்தான் உலகத்தில் எல்லா மஸ்ஜிதுகளிலும் எல்லா பள்ளிகளிலும் நாம் அதிகமாக கேட்ட ஒரு துவாவை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாவை எழுப்பியதற்கு பிறகு அவர்கள் கேட்ட துவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் கஅபத்துல்லா எழுப்பப்படுகிறது. அதற்கு பிறகு கஅபத்துல்லாவுடைய வரலாறுகளிலே அது கொஞ்சம் பழமையாகியதற்கு பிறகு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்படுவதற்கு முன்பு ஒரு 30-35 வயதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு பிறகு கட்டப்படுகிறது. அந்த நேரத்தில் வட்டி ஹராம்லாம் இல்லை, நுபுவத்தே வரல, ஷரியத் இல்லை, சட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. காபத்துல்லாவை கட்ட வேண்டும். குறைஷி மக்கள் அவங்களுக்கு காபத்துல்லா அன்னிலிருந்து புனிதம். அவர்கள் இஸ்லாத்தை அந்த நேரத்தில் ஏற்கவில்லை என்றாலும் அவர்களை பொறுத்தவரை காபத்துல்லா புண்ணிய பூமி. இந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க, காபத்துல்லாவை இடித்து கட்டணும். நிறைய பேருக்கு பயம், காபத்துல்லா மீது கை வைத்தால் அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவானோன்னு ஒரு பயம். இருந்தாலும் ஒரே ஒருவர் துணிச்சலாக நம்ம நல்ல எண்ணத்தில் தான் கட்டுறோம், அல்லாஹ் நம்மளை தண்டிக்க மாட்டான்னு சொல்லி அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு 30-35 வயதிலே கட்டப்படுகிறது. அப்போ சொல்கிறாங்க என்னன்னா, இது அல்லாஹ்வுடைய வீடு, அதனால் நல்ல காசை மட்டும் கொடுங்க, சுத்தமான. அந்த நேரத்தில் அவங்களுக்கு வட்டி எல்லாம் ஹலால் தான், ஷரியத்தே இல்லை. இருந்தாலும் உழைத்து சம்பாதித்த காசை மட்டும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டு மக்களிடத்தில் வசூலிக்கப்பட்டு கட்டப்பட்ட காபத்துல்லா. அதற்கு பிறகு சில வரலாறுகள் இருக்கிறது. சஹாபாக்கள் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் கட்டப்பட்டது, ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய காலத்தில் கட்டப்பட்டது. அந்த காபத்துல்லா தான் இன்றைக்கு வரை நாம் இருக்கிறது. அன்பானவர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த இடங்களிலே அல்லாஹு தாலா இந்த காபத்துல்லாவை நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆக்களிலே மிக முக்கியமானது, இங்கே வருவதற்கு ஆசையை கொடுன்னு கேட்டாங்க. அந்த ஆசை தான் மீண்டும் மீண்டும் நமக்கு காபத்துல்லாவிற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை. அங்கு செல்லக்கூடியவர்கள் அதை பார்த்த பொழுதிலே அவர்களிலிருந்து கண்ணீரிலிருந்து தண்ணீர் வருகிறது என்றால், அந்த கண்ணீர் வருவதற்கான காரணம் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமானிய ஆசை, காபத்துல்லாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவிலே வரும் பொழுது அந்த கரெக்டாக ஹஜ்ருல் அஸ்வதுடைய இடத்துல வரும் பொழுது அழுதுருவாங்க. ஹதீஸ்களிலே வருகிறது அல்லவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வருவாங்க, காபத்துல்லாவோட வருவாங்க. வரும் பொழுது அழுக வரும், ஆனால் அழுவ மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயமா செய்வாங்க, அழுவ மாட்டாங்க. ருக்குனை யமால் வருவாங்க, அழுவ மாட்டாங்க. கரெக்டாக காபத்துல்லாவில் அந்த ஹஜ்ருல் அஸ்வதுடைய இடத்துல வந்த உடனே கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வரும். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, நாயகம் இவ்வளோ நேரம் நீங்கள் அழுவலை, கரெக்டாக இங்கே மட்டும் நீங்கள் அழுவுறீங்களேன்னு கேட்கும் பொழுது, இதுதான் அழுகையை கொட்டி தீர்க்கக்கூடிய இடம் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த காபத்துல்லா தான் ஒரு முஸ்லீமுடைய பிறந்ததிலிருந்து அவன் மௌத்தாக போக வரையும், ஏன் மௌத்துக்கு பிறகும் அந்த முஸ்லீமுக்கான கிப்லா. ஆரம்ப காலத்திலே
பைத்துல் முகத்தஸ் கிப்லாவாக இருந்த பொழுதும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் ஆசை காபாவை பார்த்து தொழுகணுன்ட்டு. அப்போ என்ன செய்யறாங்கன்னா கரெக்டாக ஹஜருல் அஸ்வதுக்கும் ருக்குனே யமான்னு சொல்லுவாங்க, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நின்று தொழுவாங்க. அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்தால் காபத்துல்லாவை பார்த்த மாதிரியும் ஆயிடுச்சு, அல்லாஹுடைய கட்டளையான பைத்துல் முகத்தஸை பார்த்த மாதிரியும் ஆயிடுச்சு. அப்படி கரெக்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள். ஹிஜ்ரத்துக்கு பிறகு மதீனாவிலே சுமார் ஒரு 16 மாதங்கள் பைத்துல் முகத்தஸ் தான் கிபுலா. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி, எப்போ வஹி வரும்ன்ட்டு. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான், நாயகமே நீங்கள் வானத்தை பார்த்து கொண்டே இருப்பது எனக்கு புரியுது, இதுக்கப்புறம் நீங்கள் காபத்துல்லாவை கிபிலாவாக மாற்றுங்கள் என்று சொல்லி மஸ்ஜிதுல் கிபிலத்தனில இருக்கும் பொழுது கிபிலா மாற்றப்பட்டு காபத்துல்லா நமக்கு கிபிலா ஆக்கப்பட்டது. கடைசி வரை ஒரு முஸ்லீமுக்கு கிபிலா காபத்துல்லா தான். ஒரு முஸ்லீம் தொழுகின்ற பொழுது அவனுடைய கிபிலா காபத்துல்லா தான். ஒவ்வொரு முஸ்லீமுடைய வீட்டிலும் அவன் வீடு கட்டும் பொழுது முதலில் எதை பார்க்கிறானோ இல்லையோ கிபிலா எந்த திசை என்று பார்ப்பான். ஒரு முஸ்லீமுடைய வீட்டிலே கழிவறை கிபிலாவிற்கு மாற்றமான திசையில் இருக்க வேண்டும் என்று செய்யக்கூடியவன் தான் ஒரு முஸ்லீம். கடைசியாக அவன் மௌத்தா போனதுக்கு பிறகும் கிபிலாவை பார்த்தபடி தன்னுடைய முகத்தை அடக்கக்கூடியவன் முஸ்லீம். இப்படிதான் ஒரு முஸ்லீமுடைய கடைசி காலம் வரை மக்காவிற்கும் அந்த கிபிலாவிற்கும் ஒரு இணைப்பை அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அனுப்பி தந்திருக்கிறான், ஏற்படுத்தி தந்திருக்கிறான். உலகத்திலே எங்கும் இல்லாத ரஹ்மத்தை ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் காபத்துல்லாவிலே இறக்குகிறான். 120 ரஹ்மத்துகளை இறக்குகிறான். 60 அங்கு தவாப் செய்யக்கூடியவர்கள், 60 லித்தாயிஃபீன தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு 60, 40 லில் முஸல்லீன தொழக்கூடியவர்களுக்கு 40 ரஹ்மத், 20 லின் நாதிரீன அந்த காபத்துல்லாவை பார்ப்பவர்களுக்கு 20 ரஹ்மத். அப்பேற்பட்ட உலகத்திலே எங்கும் கிடைக்காத பாக்கியமும் ரஹ்மத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா தினந்தோறும் இந்த காபத்துல்லாவிலே இறக்கி கொண்டே இருக்கிறான். அந்த காபத்துல்லா என்ற புனித பூமிக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நம் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் வழங்குவானாக. அதை நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அந்த புண்ணிய பூமிக்கு சென்று அதனுடைய நல்ல அமல்களை நல்ல ரஹ்மத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.